ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்மளோட வீடியோ இப்போ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துக்கான தைப்பூச விரதம் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எப்படியெல்லாம் விரதங்கள் இருந்தோம் அப்படின்றது வந்து நான் ஷார்ட்ஸில் நிறைய கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு நம்ம எப்படி விரதத்தை முடித்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. 4வது நாள் தைப்பூச விரதத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லம் ரோட்டில் இருக்கிற சிவசுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. அங்கே வந்துட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பால் குடம் எடுக்கிறாங்க, 108 பால் குடம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேம் கொடுத்துட்டு 150 ரூபா கட்டிட்டு போங்கம்மா அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்க போகிறேன், எனக்கு எந்த பெருசாக எதுவும் ஐடியா இல்லை, நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பொறுமையாக முடிவு எடுத்துகிட்டு தைப்பூசத்தை அன்னைக்கு கூட காலையில் வந்து நீங்கள் மாலையை போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் விரதமாக இருந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நிர்ஜலமாக இருந்துட்டு குடத்தை எடுத்து முடிச்சுட்டு இங்கே கொடுக்குற அன்னதானத்தை சாப்பிட்டு நிறைவு செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதை பற்றி நான் யோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு அதே மைண்டில் இருந்தது. நேற்று போயிட்டு காசையும் கட்டிட்டு மாலையை வந்து பாலில், அதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம் இதிலெல்லாம் குளிர்ச்சியான பொருட்களில் ஊற வச்சுட்டு அந்த குடத்துலையும் தைப்பூச விரதம்னு பேர் எழுதிட்டே வந்துட்டேங்க. கரெக்டாக பூச நட்சத்திரம் பிறந்துருச்சு. அதனால் இந்த டைமில் இதெல்லாம் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணி வச்சுட்டேன். தைப்பூசத்தன்னைக்கு காலையில் ஒரு 8 மணி போல் வர சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சாமிகிட்ட நம்ம கொண்டு போகிற மாலையை கொடுத்துட்டு அதை வந்து அவங்க சாமி கழுத்தில், முருகர் கழுத்தில் போட்டுட்டு நம்மளுக்கு எடுத்து நம்மளுடைய கழுத்தில் அணிவிப்பாங்க. அணிவிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கோவிலை வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடணும். வீட்டில் இருந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற செம்புக்கு வந்து கழுத்தில் மட்டும் பூ சுற்றிட்டு ஒரு பட்டை அடித்து குங்குமம் வச்சுட்டு கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. இதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், காலையில் ஒரு 8 மணி போல் இங்கே போயிருந்தேன். போயிட்டு இந்த மாலையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கலசம் எழுப்பி, அதாவது வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் இருக்கிற மாதிரி ஒரு கலசம் எழுப்பி அழகாக அதுக்கு வந்து பூஜைகள் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் நான் கோவிலை சுற்றி முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்னென்னமோ பிளானில் இருந்தேன். வடை பாயசத்தோட ரசம், சாதம், கூட்டு, பொரியல், சாம்பார் அது இதுன்னு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம இதை டிசைட் பண்ணோம், பால் குடம் எடுக்கிறது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், கதம்ப சாதம் மாதிரி, தேங்காய் சாதம் மாதிரி ஒன்று செய்துட்டு பால் பாயாசம் வச்சுட்டேன். இருக்கிற பழங்கள் வச்சேன். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் ஒன்று இருந்தது, அது வச்சுருந்தேன். செங்காயாக தான் இருந்துச்சு அது, ஆப்பிள், அதுக்கப்புறமா லிச்சி பழங்கள், அப்புறமா வந்துட்டு இது வந்து செவ்வாழை தான், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய செவ்வாழை கிடச்சிது, அது வச்சுருந்தேன். ஷட்கோண கோலம் இதெல்லாம் போட்டாச்சு. வெற்றிலை தீபம் மட்டும் ஈவினிங் தான் ஏற்றுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, எனக்கு காலையில் டைம் வந்து பத்தவே இல்லை எனக்கு. அதனால் ஈவினிங் தான் எனக்கு செட் ஆச்சு. அதனால் ஈவினிங் தான் ஏற்றிருந்தேங்க. கரெக்டாக நாங்கள் இந்த தீப தூபம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு தான் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு, கரெக்டாக 10:30 மணிக்கு தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கும் பால் குடம் வந்து வர்ணிக்கிறதுக்கு. அந்த டைம் தான் நான் வீட்டில் இருக்கேன். கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம், அந்த டைமும் லேட்டாக போகிறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைம்லாம் கரெக்டாகவே இருந்தது. எல்லாருமே தீப தூபங்கள்லாம் காமிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமுக்குள்ளே நாங்களும் ரீச் ஆகிட்டோம். பால் குடம் எடுக்கிறதுக்கு குடம் எடுத்தாச்சு. என் கூட சேர்ந்து என்னுடைய மாமியார், என்னுடைய வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நேற்று பார்த்திங்கன்னா திடீர்னு என் 2 பசங்களுக்கும் உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு வந்து மூக்கில் ஃபுல்லாக ஒரே தண்ணி கொட்டிகிட்டே இருந்தது. பையனுக்கு வந்து வயிறு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மனசுக்கு. ஏதாவது ஒன்று நம்ம இது மாதிரி பண்ணும்பொழுது வரும்பொழுது ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு. சரி, எதையும் பொருட்படுத்தலை, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இப்போ திருவாத்தம்மன் கோயிலுக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. நான் ஆடிப்பூரத்துக்கு அம்பாளுக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வளையல் வாங்கி போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் நான் சேனல் ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு இதோ நம்ம வந்துட்டோம் பாருங்கள். நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போகிற நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாரோட குடத்துலையும் அந்த பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க டோக்கன் நம்பர். நான் தான் வந்து லேட்டாக போன மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து அதை எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எழுதிட்டு என்னுடைய குடத்தையும் அழகாக எடுத்து இங்கே வச்சாச்சு. இது புதுசாக தான் நான் வாங்கினேன் இந்த குடம். நான் பால் குடம் எடுக்கலான்னு டிசைட் பண்ணி நான் டக்குன்னு வாங்கினது தான் அது. அப்புறமா முதல்ல போயிட்டு நம்ம திருவாத்தம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட விழுந்து கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற பாலமுருகன் கிட்டையும் அதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு, அங்கே வந்து ஒரு சுவாமி சிலை ஒன்று இருக்கும், ஒரு அம்பாள் சிலை இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு நான் வந்துட்டு வெளியில் வந்தேங்க.
இந்த அம்பாள் கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு குளக்கரைக்குள்ளே ஒரு அம்பாள் இருக்குமே அந்த இடமா அப்படின்ட்டு வழி சொல்கிறவங்க எல்லாம் இந்த கோவிலை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோவில் இந்த இடத்துல ஆலப்பாக்கத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடங்கள் எல்லாத்துலேயும் பூ சுற்றி கொடுத்தாச்சு. பாலை வச்சு நல்லா வேண்டுதல் வச்சுட்டாங்க. சித்தி புத்தி விநாயகர் கிட்ட அந்த அரச மரத்தடி விநாயகர் இருக்கார் இல்லையா அங்கே. இது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் பால் குடம் எடுக்க போகிறோமோ அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வர்ணிப்பு அப்படின்னு சொல்லப்படுற பம்பை உடுக்கை வச்சு வர்ணிப்பு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போனவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் விரதம் இருந்து போயிருக்கோமோ எல்லாருக்குமே நம்மளோட பாதத்தில் வந்துட்டு குங்குமம் மஞ்சள் வைக்கிற இதுதான் இதுக்காக லைனில் நின்று இருக்கோம் பாருங்கள். குங்குமம் மஞ்சள் வந்துட்டு நம்ம கன்னத்தில் 2 இடத்துலையுமே தடவிட்டு வச்சு விட்டுடுறாங்க. அதே மாதிரி பாதத்தில் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளுக்குள்ளே ஒரு விறுவிறுப்பாக ஒரு ஃபீல் இருந்தது. அதை நான் என் பையன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவன்ல மம்மி நீ சாமி ஆடிடுவியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். டே அதெல்லாம் எனக்கு வந்ததில்லடா, நீ வேறு எதையாவது சொல்லி விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நிறைய பேர் அங்கே சாமி ஆடினாங்கங்க. நல்லா இந்த பம்பை உடுக்க சலம்பு சத்தம் அடிக்க நிறைய பேர் மேலே சாமி ஆடிச்சு. எல்லா சாமிக்கிட்டேயுமே உத்தரவு கேட்டாங்க. எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்கோன்ற மாதிரி சொல்லிச்சு. லாஸ்ட்டாக முருகப்பெருமானை அழைச்சாங்கங்க. அவங்கள அழைச்சி அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது போன வருஷம் அவங்க ஏதோ கேட்டாங்க போல், அதை இந்த வருஷம் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. அன்பு பக்தர்கள் அந்த வள்ளலார் பெருமான் உங்ககிட்ட என்ன கேட்டாரோ எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதுக்கா. முருகர் உத்தரவு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தீப தூபங்கள்லாம் காமிச்சு குடத்துக்கு எல்லாத்துக்கும் மேலேயுமே சூடம் ஏற்றி தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு பெரிய பெரிய குடங்கள் எடுக்கக்கூடிய அந்த உபயதாரர்கள் தலையில் பால் குடத்தை எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக குடங்களை எடுத்து தலையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தோம். இந்த 6 நாள் சூப்பராக நம்ம விரதங்கள் இருக்கும்பொழுதே முருகர் நம்ம கூடவே நம்மளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை விட டபுள் ஃபீலாக இருந்தது இந்த பால் குடத்தை எடுத்து நம்ம தலையில் அவங்க வர்ணிச்சிட்டு வைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலு. எப்படியாவது பால் குடத்தை பத்திரமா கொண்டுட்டு போய் கோயிலில் சேர்த்தணுன்ற மாதிரி நடந்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த குடங்கள் அங்கங்கே இருக்கும்போது கூட அவ்வளோ அழகாக தெரியல. எல்லாரும் எடுத்து அதை தலை மேலே வச்சுக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நாங்கள் கத்திக்கிட்டே எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரியான திருஷ்டிகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி சுற்றி போடுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி பூசணிக்காய் சுற்றி போட்டாங்க, தேங்காய் உடைச்சிருந்தாங்க, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு முச்சந்திக்கும் எலுமிச்சம்பழம் சுற்றி உடைச்சிட்டே வந்திருந்தாங்கங்க.
நான் வந்து எப்படியும் நம்ம வந்துட்டு மதியம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் போயிட்டு நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி போயிடுச்சு டைமு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய அந்த வர்ணிப்புகள் அதிகமாக யார் யார் மேலே சாமி வருதோ எல்லாரும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே கேட்டுட்டு ரொம்ப திருப்திகரமாக வந்து பால்குடம் அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்தோம். என் கூட வந்துட்டு நான் பால்குடம் எடுத்துகிட்டு போகிற வழி முழுக்க கோவில் வரைக்கும் வந்தது என்னுடைய பையனும் மாமியாரும் வந்தாங்க. என்னுடைய வீட்டுக்காரையும் பாப்பாவையும் நான் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். ஏன்னா வந்து அவருக்கு மீட்டிங் இருக்குது. பாப்பா வந்து வெயிலும் தாங்க மாட்டா, எப்படி இருப்பான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் அமுச்சு விட்டுட்டேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கோவிலோட பின்புறம் வரும். அந்த பின்புறம் தான் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த காட்சி. கரெக்டாக நம்ம கோவிலில் ரீச் ஆகிற டைமுக்கு அங்கே வச்சு ஒரு திருஷ்டி எடுத்தாங்க. ஒரு எலுமிச்சம்பழம், தேங்காய் இதெல்லாம் சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க. 5 பேராக வந்து குடத்தை கொண்டுட்டு வந்தவங்க கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போக வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்ததுனால எல்லாருமே அதுக்கப்புறமா லைனாக போக ஆரம்பித்தோம். நெருங்கி போக போக அரோகரா கோஷங்கள்லாம் பயங்கரமாக போட்டுகிட்டே போனோம். ரொம்ப அருமையாக இந்த பால் குடத்தை எடுத்து முடிச்சுட்டு முருகருக்கு அருமையான அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தாங்க பசின்ற ஒன்றே தெரியுது. அது வரைக்கும் முருக பக்தியில் ஒன்றுமே தெரியல, நிஜமாகவே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் செம்ம பசிக்கு நல்ல சாப்பாடும் கொடுத்துருந்தாங்க, அன்னதான பிரசாதம். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருகர் அலங்காரத்துக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள். அருமையான இந்த புஷ்ப அலங்காரத்தில் நம்மளுடைய சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவ சமேதமாக எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். வேல் வழிபாடும் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு கன்னிமார் பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. நவகிரகங்கள் இருக்குது, கருமாரி அம்மன் இருக்காங்க, துர்கை இருக்காங்க, அதுக்கப்புறம் சரஸ்வதி, மகாலட்சுமி, நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நிறைய சுவாமி இருக்காங்க. ஆஞ்சநேயர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அதுக்கப்புறமா கணபதி, முருகர், இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்காங்க. மெயின் ரோட்லேயே இருக்குங்க, வல்லம் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோயில். கண்டிப்பாக செங்கல்பட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோவில் தெரியுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக நம்ம வந்து வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றதுக்கு ஆக்சுவலாக எனக்கு மனசே இல்லைங்க. இவ்வளோ அழகாக இருந்தால் அதை பார்த்துட்டே இருக்கலாமான்னு தானே இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கோவிலேருந்து வர்றதுக்கு மணி வந்து ஒரு 5 ஆகிடுச்சுங்க. ஏன்னா எல்லாமே வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொடுக்குற அந்த பையும் வாங்கிட்டு வர்றதுக்கு டோக்கன் கொடுத்தா தான் தருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிப்போச்சு. காலையிலையும் என்னால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியல. மதியமும் நான் வந்து இந்த மாதிரி கோவிலில் இருந்துட்டேன். அதனால் நைட்டு தான் இன்றைக்கி நம்ம 8 to 9 நம்ம 21வது வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தைப்பூசம் 2025 இந்த வருடத்துக்கான வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் வந்துட்டு வடை பாயசத்தோட 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சடனாக தான் எனக்கு இந்த பால்குடம் பற்றி தெரிய வந்து பால்குடம் எடுத்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக முருகனுடைய அருளால் பால்குடமும் எடுத்து முடிச்சாச்சு. பயங்கர டயர்டாக இருந்துச்சு ஈவினிங் எல்லாம். இன்னைக்கு பௌர்ணமி விரதமும் நான் வந்து சேர்த்தே இருந்துட்டேன். அதனால வந்துட்டு இப்போ பௌர்ணமிக்காகவும் தீபங்கள் ஏற்றிருக்கோம். நம்ம இன்னைக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றிருக்கோம். இந்த வாரம் 21வது வாரம் தானேப்பா, 21வது வெற்றிலை தீபம் இந்த வாரம் நம்ம ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்கெல்லாம் எப்படி உங்க வீட்டுல தைப்பூசம் கொண்டாடுனீங்க அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு எல்லோ கலர் ஹார்ட் அனுப்பி விடுங்க.
ஓகேவா? எல்லோ கலர் ஹார்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.